Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் முட்டை பொரியல், அப்புறம் வந்து கீரை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறப்பெல்லாம் முளைக்கீரை, அப்புறம் வந்து பசலி, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை இதான் வந்து சாப்பிட்றது. ஆனால் எங்கள் சென்னையில் வந்து நிறைய கீரை சாப்பிட்றாங்க. அரைக்கீரை, சிறுக்கீரை, அப்புறம் வந்து புளிச்சக்கீரை எல்லாம் சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் புளிச்சக்கீரைலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இங்கே வந்து முளைக்கீரை கிடைக்க மாட்டேது. பட் வந்து அரைக்கீரை அந்த மாதிரி அரைக்கீரை புளிச்சக்கீரைலாம் கிடைக்கிது. இன்றைக்கி வந்து அரைக்கீரை கூட்டு தான். அப்புறம் வந்து காயில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து சமைக்க கற்றுக்கிட்டேன். நம்ம ஊர் கோவக்காய் கிடையாது, இங்கே உள்ள கோவக்காய் சென்னையில் கிடைக்கிறது. ஏன்னா கோவக்காய் வந்து நம்ம ஊர் கோவக்காய்லாம் வாயில் வைக்கவே முடியாது, அந்த கசக்கும். இங்கே வந்து இது வேறு மாதிரி இருக்கும் இந்த கோவக்காய். இதுக்கு சுகருக்கு நல்லதுனால இந்த கோவக்காய் சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி இங்கேருந்து கோவக்காய் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா இது வந்து நைட் டின்னர் எனக்கு அக்கா வந்து கேட்டனால சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அக்கா எனக்கு வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ நைட்டு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லா ஒரு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி ஸ்டடி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ என்ன ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் சொசைட்டி. ஸோ தமிழ் சொசைட்டின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு பண்பாடு, அதோட வரலாறு, அப்புறம் வந்து அரசியல் இயக்கங்கள் அது ரிலேட்டடாக தான் பார்க்கும். ஃபுல்லாக தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கோ அது ரிலேட்டடாக மட்டும்தான் இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். அதாவது வரலாறு சான்றுகள், அகலாய்வுகள், அப்புறம் வந்து தமிழ்நாட்டோட வந்து தமிழகத்தோட வணிகம், கடற்பயணம், பண்டைய நகரங்கள், பழந்தமிழோட அறிவியல் சிந்தனைகள் இது ரிலேட்டடாக வந்து நிறையா இருக்கும் அந்த காலத்து. அப்புறம் திராவிட மொழிக்கூடம் இது எல்லாமே வந்து அதான் வந்து தமிழ் படிச்சிங்கனாலே பாதி வந்து தமிழ் சொசைட்டியில் கவர் ஆகும். இது வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து அதே மாதிரி நம்ம தமிழ் குறைச்சிருக்கனால, சிலபஸ் குறைச்சிருக்கனால நீங்கள் தமிழ் சொசைட்டிக்காகவே நீங்கள் தமிழ் படித்து தான் ஆகிற மாதிரி இருக்கும். பக்தி இலக்கியங்கள் படிக்கணும், இலக்கிய நூல்கள் சார்ந்த நூல்கள் படிக்கணும், பிறநீதி நூல்கள் இதெல்லாம் எங்கெங்கே கவர் ஆகுது அங்கே உட்காந்து படிக்கணும். நான் எப்படி படிப்பேன்னா ஃபுல்லாகவே வந்து எது வந்து தமிழில் வந்து கவர் ஆகுதோ அதுவையும் அதை வந்து ஃபுல்லாக முடிச்சிடுவேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதை முடிச்சிடுவேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும், தமிழும் படித்த மாதிரி இருக்கும், தமிழ் சொசைட்டியும் படித்த மாதிரி இருக்கனால நான் அதை பார்த்திங்கன்னா தமிழரின் வாணிகம் அது பழந்தமிழரோட கடற்பயணம், அதாவது பழந்தமிழரோட கடற்பயணங்கள், வணிகம், நகரங்கள் பற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தமிழ் சொசைட்டி கவர் ஆகிறதுனால நான் சேர்ந்து உட்காந்து படிச்சிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாளையக்காரை கிளர்ச்சி, வேலூர் கழகம் அது ஓகே. அப்புறம் வந்து நல உரிமை, அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒன்று இருக்கும். அது யார் அமைச்சாங்க, பின்னாடி அது வந்து எப்படி வந்தது ஃபுல்லாகவே வந்து இது ஐயனம்லேயே வந்து கவர் ஆகும். தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்புறம் வந்து பெரியார் பற்றி படிக்கலாம். அப்புறம் வந்து அறிஞர் அண்ணா பற்றி இதில் கவர் ஆகும். இது தமிழ்லேயும் கவர் ஆகும். அறிஞர் அண்ணாவும் தமிழ், அது பெரியாரும் வந்து கவர் ஆகும். ஸோ அப்புறம் திருக்குறள் இது கவர் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். இந்த அகலாய்வுகள் பற்றி படிக்கிறப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த க்ளூ வேர்டெலாம் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். க்ளூ வேர்ட்னா இப்போ ரோமானிபுரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோமானிபுரம் நாணயங்கள் வந்தாலே நமக்கு வந்து ஆன்சர் அரிக்கமேடு தான். ரோமானியம் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சுல, ஆன்சர் அரிக்கமேடு. அந்த மாதிரி வச்சு பார்க்கணும். நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டாங்கன்னா அகலாய்வுகள் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும். எந்தெந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். நான் அப்படி தான் ஓரளவுக்கு வந்து கதையாக தான் படிச்சிட்ருக்கேன். பட்டு மற்றதெல்லாம் வந்து திருக்குறள்லாம் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எடுத்தோடனே சொல்லிட்டு போட்டுட்டேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அதிகாரம்னு சொல்லி நான் போட்டுட்டேன். அது போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அதிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இதுக்கும் வந்து தமிழ் சொசைட்டிக்கும் வந்து ஓகே ஆகும். இப்படி தான் தமிழ் சொசைட்டி நான் படிச்சிட்ருக்கேன். இன்னும் வந்து சில விஷயங்கள், அதாவது நம்ம அரசியல் சார்ந்த கட்சிகள் நிறையா வரும், இது இன்க்ளூட் ஆகும். நீதி கட்சி எப்படி திராவிட கட்சியாக மாறுனுச்சு, யாரால், எதனால், அது எப்படி பிரிஞ்சிச்சு, திராவிட கட்சி எப்படி பிரிஞ்சிச்சு, அது ரிலேட்டடாகவும் நம்ம படிக்கணும். ஸோ அதுவும் நம்ம கட்சிகள் வரும், கட்சியோட வரலாறு பற்றி இதில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து களப்பிரர்கள் எப்படி வந்தாங்க, பல கால களப்பிரர்கள் எப்படி அது வந்து சங்கம் காலம், சங்கம் மருவிய காலம் அந்த ரிலேட்டடாக
அப்புறம் சுதேசி இயக்கங்கள், அப்புறம் சட்ட மறுப்பு இயக்கம், அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள், இதில் வந்து ஒரு கதையாக படிச்சுன்னா ஈஸியாக நமக்கு வந்து மெமரி ஆகும். அப்புறம் வந்து விடுதலை போராட்டத்து பெண்களோட பங்கு என்ன, அதிலலாம் வேலுநாச்சியார் வருவாங்க. வேலுநாச்சியார், ராஜாமிர்தம், தில்லையடி வள்ளியம்மை, முத்துலட்சுமி ரெட்டி, இவங்க எல்லாருமே, அன்னி பெசன்ட் எல்லாருமே வருவாங்க அதில். ஸோ என்னோட தமிழ் சொசைட்டி விலாக் இப்படி தான் போகும், ஸ்டடி விலாக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.